நீ பிரேம் கிட்ட எதுவும் சொல்லாத மோமோ. அவன் கிட்ட நாங்க பேசிக்கிறோம். தட்ஸ் ரைட் மோமு, நீ எங்க கிட்ட விட்டுடு. வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா ஆண்டி? ஆமாப்பா. அட முதல்ல உள்ள வாப்பா. ஹலோ பிரேம், கமன் வா. உட்காரு பிரேம். இங்க பாரு, உன் அம்மா பண்ணது எல்லாமே உனக்கும் வினோதுக்கு நல்லது நினைச்சுதான் பண்ணாங்க. ஒரு அம்மா தான் குழந்தைக்காக எல்லாமே பண்ணி வைப்பாங்க. அதனால நீ உன் அம்மா கிட்ட கோவப்படாத. எனக்கு புரியல, மோமா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? இங்க பாரு பிரேம், சாதனா குட் நியூஸ் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச உடனே நாங்க என்னெல்லாம் பிளான் பண்ணோம் தெரியுமா? நாளைக்கு கிளப்ல இருக்க எல்லா லேடிஸ்க்கும் இந்த சாரீஸ் கொடுக்கறோம். இன்னும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்கும் இந்த வெள்ளி பிரசன்ட் கொடுக்கறோம். எதுக்கு மேல என்ன வேணும்? பிரேம், இது சொந்த அம்மா கூட பண்ண மாட்டாங்க. நான் போட்டுமா? பிரேம், எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்கும் பிரேம். பழைய மாதிரி இங்க எதுவும் இல்லைம்மா. நானும் இல்ல, நீங்களும் இல்ல. இந்த பாரு பிரேம், விவேக் இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னு பாரு. அன்வர், பிரேம் இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆக போகிறான். இன்னைக்கு நாள் முழுக்க அவன் கூட இரு, அவன் பக்கத்திலே இரு. பணத்தையும் சொத்தையும் வச்சு உறவை அவன் என்னைக்கும் எடை போட்டதில்லை. அவனுடைய இந்த குணத்தை எப்போவுமே நம்ம பலவீனமாக நினச்சிருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இதுதான் அவனோட உண்மையான பலம். அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்படிக்கு விவேக். உன்கிட்ட ஒன்று கேட்க பாப்பா. அண்ணாவோட அன்பும் அப்பாவோட ஆசீர்வாதமும் உனக்கு துணையா இருக்கு. நீ உன்னோட சேர்ல உட்காரலாம்ல, ஏன் இங்க உட்கார்ற? இதுல உட்கார எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு சார். அண்ணன் இங்க வந்ததும் எப்ப வந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே பழைய மாதிரி கிடைக்கணும். ஐயோ மோமோ, நீ ஏன் வீணா கவலைப்படுற? பிரேம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு டார்லிங், நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நடந்துருச்சுல்ல. பிரேம் மேனேஜிங் டைரக்டர் ஆயிட்டான். நீ முதல்ல அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு உன் கையால அவனுக்கு பரிமாறு. எத்தனை நாள் தான் அவன் உன் மேல கோவத்தோட இருக்கான்னு நான் பாக்குறேன். பயனா? நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிட. சரிங்கண்ணா. கை கால் கழுவிட்டு வந்திருப்பா, சாப்பாடு தயாரா இருக்கு. வேண்டாமா, எனக்கு பசி இல்லம்மா. எல்லாமே உனக்கு பிடிச்சதுதான் பிரேம். நானே சமைச்சிருக்கேன். தேங்க்யூம்மா. ஆனா பசி இல்லையே. உன்னோட பொருள் எல்லாம் மேல இருக்கிற ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிட்டேன்ப்பா. எங்க போற? என் பொருளெல்லாம் விவேக் அண்ணா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் பிரீத்தியும் இங்கதான் இருக்கணும் பிரேம். உங்களால எப்படி இப்படி யோசிக்க முடியுது? ஆமா,
எல்லாமே என்னோட தப்பு தான்ல. என்னோட தப்பு மட்டும்தான். நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தால தான் இந்த உலகத்தோட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மாக்கு இது கூட உரிமை இல்லையா? இருக்குமா, முழு உரிமை இருக்கு. ஆனா பசங்களுக்குள்ள வித்தியாசம் எதுக்கு? நான் அப்படி எதுவுமே பண்ணல. விவேக் விருப்பப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நீங்க அவனை போக விட்டுட்டீங்கல்ல. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நீங்க என்ன போக விட்டுருவீங்களா? போகாதப்பான்னு சொல்ல மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க எல்லாரை விட அதிகமா விவேகானந்தா தான் உங்க மேல பாசமா இருந்தாரு. உங்க மேல உயிரிய வச்சிருந்தாருமா. ஆனா நீங்க மறந்துட்டீங்க. யோசிச்சு பாருங்கம்மா, எந்த பிரேம் வினோத்துக்காக நீங்க சண்டை போடுறீங்களோ அவங்க ஒரேடியா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. விவேகண்ணா தன்னோட கையை இழந்து அவங்களை காப்பாத்தலனா சங்கீதாக்கு நடந்த விஷயத்தினால நீங்க விவேகண்ணாவோட மனசை காயப்படுத்திட்டீங்கம்மா. சங்கீதாவோட பேரு கேட்டோன்னே நம்ம கண்ணு கலங்குது. அனுராக் அண்ணன் பேரு கேட்டதும் கோபம் வருது. ஆனா அனுராக் அண்ணன் பண்ணதானே நம்மளும் பண்ணிருக்கோம். எவ்வளவு பாசமா சாதனா அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்கள ஒரே நிமிஷத்துல அனுப்பிட்டீங்க. அதுவும் அவங்க அம்மா ஆக போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீங்க வித்தியாசம் பார்க்கலையாமா? விவேகானந்த மேல எந்த தப்பும் இல்ல, உங்க மேலதான் தப்பு இருக்கு. விவேகண்ணா சாதனா அண்ணி இடத்துல யாராலையும் இருக்க முடியாது. இந்த வீட்லயும் சரி, இந்த ரூம்லயும் சரி, என் மனசுலயும் சரி. அம்மா, இதுதான் உங்களோட கண்டிஷன்னா. இந்த இடத்துல நான் விவேகண்ணா பிரீத்தி சாதனா அண்ணி இடத்துல இருக்கணும்னா சாதனா அண்ணி மேல சத்தியமா சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். பிரேம், பிரேம், என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். இந்த கல்யாணம் என்னால பண்ணிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும்பா, நீ இந்த முடிவு தான் எடுப்பேன்னு நினைச்சேன். இந்த நாட்டில் அண்ணாவை அப்பா மாதிரியும் அண்ணி அம்மா மாதிரி மரியாதை கொடுக்கும் போதும் நீ அவங்களோட சந்தோஷத்தை அழிச்சிட்டு உன்னோட சந்தோஷத்தை நீ ஆரம்பிக்க மாட்ட. எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த விஷயத்தை பிரீத்தி கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களா? நீங்களே சொல்லியிருந்தாலும் சாதனா அண்ணியோட இடத்துல என்னால இருக்க முடியாது. உட்காருங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற உறவு மனசோட இணைஞ்சது இல்ல? சாதனா அண்ணிய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களோட டெலிவரிக்கான பொறுப்பு என்னோடது. எல்லாமே நல்லா இருக்குதுமா. கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான். பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. எப்போ வேணாலும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலைமை வரலாம். மெதுவா போய் உட்காருமா. அப்பா உங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காருன்னு பாருங்க. சின்ன கிருஷ்ணரை அனுப்பியிருக்காரு. இவரு உங்க கண்ணு முன்னாடியே வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. தேங்க்யூ அண்ணா. பிரீத்தி, நீ எதுக்கு இங்க இருக்க? அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல. அண்ணி, நான் சார் கிட்ட அபிஷியலி லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க டெலிவரி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அன்னிட்டி, டாக்டர் சார்,
பிரீத்தி அவளோட எல்லா வேலையும் விட்டுட்டு சாதனாவை பார்த்துக்க வந்துட்டா. அப்புறம் சப்னா அவளோட காலேஜோட கல்ச்சரல் ப்ரோக்ராமில் கலந்துக்கல. எனக்கு ஒரு பொண்ணு இல்லை, 3 பொண்ணுங்க இருக்காங்க. அன்வர், ஃபேக்டரியோட இனாக்ரேஷனுக்குள்ளேயே வினோத்தோட ட்ரைனிங் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவனையும் நான் அனுப்பிடுவேன். ம். வினோத் சப்னா கூட எப்படி சிரிச்சுக்கிட்டே நேரம் போச்சுன்னு கொஞ்சம் கூட தெரியல பாட்டி. அதோட வேகத்துல நேரம் போயிட்டே தான்ப்பா இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது ஒருத்தவங்கள இந்த நேரம் சோதிச்சுட்டு தான் இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் கூட புரியல மிஸ்டர் ஜோஷி. ஃபேக்டரியில் ப்ரொடக்ஷனோட வேலை எப்படி நின்று போச்சு? டெக்னிக்கல் ப்ராப்ளம் முன்னாடியே வந்துச்சு இல்ல சார்? இதுக்கு முன்னாடி ஆனந்த் சார் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இது எல்லாத்தையும் நான் நிறைய தடவை கேட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இப்பவே ஒரு நல்ல இன்ஜினியரை அப்பாயிண்ட் பண்ணோம், இல்லைன்னா நம்ம பேங்கோட லோனை கூட கொடுக்க முடியாது. போங்க. ஹலோ. நான் இப்போ வரேன். இப்போ இவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர் சார்? காய்ச்சல் இன்னும் இருக்கு அனுராக் சார். ஜோதி மேம் சொன்னாங்க இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாகவே சரியாக சாப்பிட்றது இல்லையாம, விளையாடுறதையும் குறைச்சிட்டதா சொன்னாங்க. ஆமா. சரி, நான் கொடுத்த மருந்தெல்லாம் கொடுங்க, காலையில் திரும்ப நான் வரேன். வாங்க அனுராக் சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அனுராக் சார், உங்கள் ஃபேமிலி டாக்டராக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். குழந்தைங்க பூக்கள் மாதிரி ரொம்ப மென்மையானவங்க. வீட்டில் அவங்க எதிர்பார்க்குற அன்பு கிடைக்கலன்னா அவங்க வாடி போயிடுவாங்க. இது நல்ல விஷயம் இல்லை. டாக்டர் சார், இப்போல்லாம் நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு டைம் கொடுக்க முடியல. நிறைய தடவை இவங்ககிட்ட கோவப்படுறேன். நேற்று அவங்கள நீங்கள் அடிச்சிருக்கீங்க. அவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனந்த் சங்கீதாவை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றினால உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் இழக்காதீங்க அனுராக் சார். இல்லைனா என்னால் மட்டும் இல்லை, எந்த டாக்டராலையும் எதுவும் பண்ண முடியாது. சார் சார், ஆனந்த் தம்பியும் சங்கீதாமாவும் இங்க வந்திருக்காங்க. ராதிகாவும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சேட்டை பண்றான். அண்ணா, அண்ணா, ராஜு பப்ளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அண்ணியோட ஃபோன் வந்ததும் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். எங்களை அவ்வளவு பிரிச்சு வச்சிட்டீங்களா அண்ணா? என்னை மன்னிச்சிடுமா சங்கீதா. ஆனந்த், நீயும் என்னை மன்னிச்சிடு. நீங்க என்ன சொல்றீங்க அனுராக் தம்பி? சுயநலத்தில் கண்மூடித்தனமாக நான் முடிவெடுத்துட்டேன். பிஸ்னஸில் நிறைய வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினச்சேன். ஆனால் ஆண்டி, ஆனந்த் அங்கிருந்து போனதுக்கப்புறம் இந்த வெற்றிக்கு நான் மட்டுமே காரணம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. நாங்கள் சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனந்த் வீட்டை விட்டு போனதுலேருந்தே எதுவும் கேட்காம எதுவும் வாங்காமல் போயிட்டான். என்னோட மனசுக்கு கொஞ்சமும் நிம்மதியாகவே இல்லை. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். குழந்தைங்க சந்தோஷம், ஜோதி முகத்தில் இருந்த சிரிப்பு,
ஆனா இன்னைக்கு நாங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோம். நாங்க திரும்ப ஒண்ணா இருக்க போறோம். மம்தா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இல்ல? மகளுடைய குடும்பம் திரும்ப ஒன்று சேர்ந்துருச்சு. அத்தா, இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க ஒண்ணு கேட்க வந்திருக்கோம். விவேக் அண்ணா கிட்ட திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுங்க. அம்மா, விவேகாண்ணா தான் ரொம்ப நம்பினாரு திரும்ப ஒரு நாள் நாங்க ஒன்று சேருவோன்னு. என்னைக்கு நாங்க பெங்களூர் போனோமோ எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் என்னோட தலையில கை வச்சு சொன்னாரு, சங்கீதா, என்னோட எல்லா சந்தோஷமும் உன்னோடது, உன் கஷ்டம் என்னோடதுன்னு சொன்னாரு. நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன்னா, பெரிய பாவம் பண்ணிட்டேன். இப்ப கூட ரொம்ப லேட் ஆகல மம்தா. பாரு, இங்க பாரு மம்தா, என்னைக்கும் நீ கொஞ்சம் கூட மாறல. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கலாச்சாரத்தை நீ தான் கற்றுக் கொடுத்த. அவனுங்கள நல்ல மனுஷங்களா வளர்த்துருக்க. ஆமா மம்தா, ராம்பூருக்கு போலாமா? நம்ம தாத்தா பாட்டி ஆக போறோம்ல. ஆமாங்கா, இப்ப சாதனாக்கு ரொம்ப அதிகமா உங்களோட துணை தான் தேவை. எல்லாம் நார்மலா இருக்கா டாக்டர்? எஸ், எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க பாருமா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி, சாதனா அண்ணி நல்லா இருக்காங்க. ராவ் சார், நீங்க மிஷனோட ஃபைனல் டெஸ்டிங் ஆரம்பிங்க. நானும் வினோதும் ஹாஸ்பிட்டல் போறோம். சரிங்க சார். தேங்க்யூ. அண்ணா வந்துட்டாரு. பல்ல பல்ல பல்ல. அண்ணா, வாழ்த்துக்கள், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. அண்ணா பையன் பிறந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் விவேக். அனுராக் அண்ணா, நீங்க சரி, அப்புறமா இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். சங்கீதா, முதல்ல அண்ணாவை உள்ள கூட்டிட்டு போ. வாங்கண்ணா, வாங்க போலாம். ஆமா, நான் என் மருமகளையும் பேரனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அண்ணி, நான் இவனை கூட்டிட்டு போக மாட்டேன். வந்துட்டல்ல, உன்னுடைய அம்மா கிட்ட என்னமா தப்பு பண்ணன்னு ஒரு தடவை கூட நீ கேட்கல. கவனமா கேளுங்க, இந்த குடும்பத்தோட சின்ன வாரிசு இங்க வந்துகிட்டு இருக்காரு. கொடுங்கப்பா, குழந்தைய என்கிட்ட கொடுங்க. இல்ல 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 அட, நான் தானே அத்தை. இல்ல இல்ல இல்ல, முதல்ல குழந்தையோட அப்பா தான். ஆஹா, முதல்ல அப்பாவோடைய அம்மா தான் தூக்குவாங்க. கொடுங்க. ஓஹோ, சித்தி, உலகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் பாட்டி ஆகிறதும் பெரிய சந்தோஷம் இல்ல? தேங்க்யூம்மா. இங்க பாருங்கம்மா, குழந்தைய பார்க்க நாங்க எல்லாம் லைன்ல காத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. முதல்ல நான் தான் அத்தை. சரி சரி, கண்டிப்பா. சித்தப்பாக்கு முன்னாடி சித்தி. பொடி, பாத்து பொடி. போனா வை கஞ்சலாம். அட, அம்மா, குழந்தைய கொஞ்சிற உரிமை சித்தப்பாக்கும் சித்திக்கு கூட இருக்குல்ல? ஆமா பிரேமண்ணா. அண்ணா, ஒரு நாள் எனக்காக அத்தைக்கு முன்னாடி நீங்க சத்தியம் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன் எனக்காக இன்னொரு சத்தியம் பண்ணணும். சரி, பாலை போட்டு விடு.
உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. மாலைய இதை போட்டு அண்ணி, இந்த சந்தோஷமான நேரத்துல நான் குலாப் ஜாமுனையும் லட்டையும் சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. அண்ணா நீங்க நிறைய பண்றீங்க. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. இதுவரை நான் ரொம்ப தப்பான எண்ணத்துல தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். பொண்ணோட பாசத்துல கண்மூடித்தனமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் எறும்புங்களுக்கு மாவு போட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். பூஜை, பஜனை, கீர்த்த எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்க. எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா ராம்கிஷன் சார், உங்க வீட்டோட வேற என்னால அசைக்க முடியல. அம்மா, ராம்கிஷன் சார் சொல்றது உண்மைதான். இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட வளர்ப்பு தான்.